வணக்கம். நம்ம உடம்பே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஆனா சில சமயம் அது அதுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நியூட்ரியன்ட் எப்படி நம்ம உடலையே நமக்கு எதிரியா மாத்த முடியும்? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. உயிருக்கு ஆதாரமான ஒண்ணு எப்படி எதிரியா மாறுது? இந்த விசித்திரமான முரண்பாட்டுக்குள்ளதான் ஒரு பெரிய சயின்ஸ் ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, வாங்க நம்ம உடம்புக்குள்ள நடக்கப் போற இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம். இதுல வர மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு முதல்ல பாத்துரலாம். வாங்க. இந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன கதையை எடுத்துக்கலாம். எப்படின்னா, தைரோகுளோபுலின் அப்படிங்கிற புரோட்டீன் ஒரு ஸ்கூல் வேன்னு வச்சுக்கோங்க. அயோடின் சத்து தான் அந்த வேன்ல போற ஸ்கூல் பசங்க. அப்புறம் நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தான் டிராஃபிக் போலீஸ். சரியா? இந்த கதை மூலமா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல எல்லாமே கரெக்டா ஒரு பேலன்ஸோட இருக்கும்போது இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். நம்ம உடம்ப ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த ஸ்கூல் வேன், அதாவது நம்ம தைரோகுளோபுலின் புரோட்டீன், குழந்தைங்கள அதாவது அயோடினை ஏத்திக்கிட்டு போறதுக்கு ரொம்ப கச்சிதமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கரெக்டான எண்ணிக்கையில அயோடின் குழந்தைகள் அந்த தைரோகுளோபுலின் வேன்ல ஏறுறாங்க. ரெண்டாவது, அந்த வேன் அதோட ஒரிஜினல் ஷேப்ல கரெக்டா இருக்கு. கடைசியா ரோந்து வர நம்ம இம்யூன் சிஸ்டம் போலீஸ், ஆஹா இது நம்ம பசங்க போற ஸ்கூல் வேன்னு சரியா அடையாளம் கண்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போக விட்டுடுறாங்க. எல்லாமே ஸ்மூத்தா போகுது. இப்போதான் நம்ம கதையில ஒரு ட்விஸ்டே வரப்போகுது. என்னன்னா, இந்த சிஸ்டம்ல தேவைக்கு அதிகமா அயோடின் வந்துட்டா என்ன ஆகும்? சயின்ஸ்ல இதுக்கு பேரு ஸ்டாய்கியோமெட்ரிக் ஓவர்லோட். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? சிம்பிளா சொல்லணும்னா, 10 பேர் போகக்கூடிய ஒரு வேன்ல 50 பேரை ஜோர் கட்டாயமா திணிக்கிற மாதிரி தான் இது. இப்படி ஓவர்லோட் பண்றதால அந்த தைரோகுளோபுலின் புரோட்டீன் மேல பயங்கரமான ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெயின் உருவாகுது. இதனால அதோட ஷேப்பே மாற ஆரம்பிச்சிடுது. நம்ம கதைக்கு வந்தா அந்த ஸ்கூல் வேனோட ஜன்னல் எல்லாம் வெளியே பிதுங்கி கதவெல்லாம் சரியா மூட முடியாம அதோட ஒரிஜினல் உருவமே சிதைஞ்சு போயிடுது. இங்கேதான் இந்த 2 ஷேப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கவனிக்கணும். நார்மலா இருக்கும்போது அந்த புரோட்டீன் அதோட கரெக்டான ஷேப்ல சில பகுதிகளை உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம். நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை பார்த்து ஓகே இது நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்குது. ஆனா ஓவர்லோட் ஆனதும் அதோட ஷேப் மாறி ஏதோ ஒரு மாதிரி உருவம் சிதைஞ்ச இரும்பு பெட்டி மாதிரி விசித்திரமா தெரியுது. இந்த ஷேப் மாறினதுனால ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது அடையாள குழப்பமே உருவாகிடுது. இதுதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ். பாருங்க, அந்த புரோட்டீனோட ஷேப் மாறும்போது நார்மலா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த சில பகுதிகள் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு சயின்ஸ்ல கிரிப்டிக் எபிடாப்ஸ்னு பேரு. இந்த புதுசா தெரியற பகுதிகளை நம்ம இம்யூன் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த பழைய கரெக்டான ஷேப்பை மட்டும்தான் அடையாளம் கண்டுபிடிக்க ட்ரைனிங் எடுத்திருக்கு. இப்போ இந்த உருவம் மாறின புரோட்டீனை பார்க்கும்போது அதுக்கு இது யாரோ ஒரு புது ஆள் மாதிரி, ஒரு அந்நியன் மாதிரி தெரியுது. இப்போ அந்த டிராஃபிக் போலீஸ் மனசுல என்ன தோணும்? ச்சே, இது ஸ்கூல் வேன் மாதிரியே தெரியலையே, பார்க்க ஏதோ ஆபத்தான வண்டி மாதிரி இருக்கு, இது ஒரு த்ரெட். அந்த நிமிஷமே அட்டாக் ஸ்டார்ட் ஆகுது. உருமாறின அந்த புரோட்டீன் ஒரு புது எதிரி, அதாவது நியோ ஆன்டிஜென் அப்படின்னு அடையாளம் காணப்படுது. உடனே இம்யூன் சிஸ்டத்தோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிற டி செல்ஸும் பி செல்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. தைரோகுளோபுலினுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ்கிற ஆயுதங்களை உருவாக்கி நம்ம சொந்த போலீஸ்காரங்களே நம்ம தைராய்டு சுரப்பிய தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இந்த சின்ன மாலிகுலர் கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சொல்லப்போனா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஷேப் தான் ஐடென்டிட்டி, அதாவது வடிவம் தான் அடையாளம். நீங்க அதோட வடிவத்தை மாத்துனீங்கன்னா அதோட அடையாளத்தையும் நண்பன்ல இருந்து எதிரியா மாத்திடுறீங்க. அவ்வளவுதான் விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன எலிமெண்ட் இவ்ளோ பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்க முடியுதுன்னா, இப்போ இந்த நிமிஷம் நம்ம உடம்புக்குள்ள இந்த மாதிரி வேற என்னென்ன தவறான அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம்? இது ஒரு ஆழமான கேள்வி இல்லையா?